ஒருவர் மேஷ லக்னத்திலே பிறப்பிருக்கிறார். அவருக்கு சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய தொழில் ரீதியா வியாபார ரீதியா நிறைய இன்னல்களை தனக்கு தானே அவர்கள் செய்து கொள்வார்கள். இவர்கள் எடுக்கக்கூடிய வேகத்தால் எடுக்கக்கூடிய முடிவால் சில விஷயங்களில் வெற்றி அடைவார்கள், பெரும் அளவில் தோல்வியை தருவார்கள் என்று எக்ஸ்ட்ரீம் லெவலையும் பார்ப்பாங்க. வாழ்க்கை மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சொல்றத அப்படியே கண்மூடித்தனமா நம்பி செஞ்சீங்கன்னா மாறும். அவசர புத்தி உங்களை சிதைத்து விடும். என்னைக்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறீர்களோ அன்னைக்கு தான் வாழ்க்கை டெட் ஸ்லோவா ஆயிடும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவாவே இந்த சனி வக்ரம் ஆயிட்டாரு, குரு வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம வார்த்தை மூலமா கேட்டுருவோம். ஆனா எதனால வக்ரமானாரு, வக்ரம்னா என்ன அப்படின்னே புரியாம பல விதமான வீடியோஸ்களை பார்த்துட்டு நமக்கு இது நடந்துருச்சா அது நடந்துருச்சான்ற ஒரு முடிவுக்கு நம்மளே வந்துருவோம். முதல்ல இந்த சனி வக்ரம்னா என்ன சார்? சனி வக்ரம் அப்படின்னா அதாவது சூரியன் அப்படின்ற ஒரு கிரகத்திடமிருந்து 5, 6, 7, 8, 9ஆம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாருக்குமே சனி வக்ரம். அதாவது சூரியன் அப்படின்னா பாஸ், சனினா வேலை செய்யறவர். சூரியனும் சனியும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஓனர் இல்லாத இடத்துல நம்ம எப்படி இருப்போம்? ஜாலியா இருப்போம், நிம்மதியா இருப்போம், நம்ம இஷ்டப்பட்டதை செய்வோம், வேலை கரெக்டா செய்ய மாட்டோம். ஏன்னா லாங்ல இருக்காரு. இப்போ பாஸ் கம்பெனிக்குள்ள வந்துட்டாரு, நம்ம எப்படி இருப்போம்? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்போம், அடக்கம், அமைதி, ஒரு பயம், வேலை செய்யற மாதிரி ஒரு பாவனை. சனி சனி வக்ரம்னா அவங்க ஜாதகத்துல சனியும் சூரியனும் லாங்கா இருக்கு. சனி வக்ரம்னா சூரியனுக்கு பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாஸ் பக்கத்துல இருந்தா அந்த மனிதர் எப்படி இருப்பார்? அந்த பாஸுக்கு கட்டுப்பட்டு நடப்பார். தூரம் இருந்தா நிறைய தவறு செய்வார். ஏன்னா பாஸ் தான் ஊர்ல இருக்காரு, நமக்கு பார்க்க மாட்டாரு, தவறு செய்வார், அவ்வளவுதான். அப்போ உங்க ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சனி இருந்தால் அது வக்ரம் என எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வக்ரமான சனி நிறைய தவறுகளை செய்யக்கூடிய சுச்சுவேஷன்களை கிரியேட் பண்ணும். அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுதான் சனி வக்ரம் நம்ம சொல்றோம். இப்போ நிறைய பேர் இருந்தா கூட ஒருத்தருக்கு சனி வக்ரம் இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு சனி வக்ரம் இல்லைன்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அவங்களுடைய ஜாதகத்துல சூரியன் இருக்கும் இடத்தில் இருந்து 5, 6, 7, 8, 9ல சனி இருந்தா வக்ரம் எடுத்துக்கணும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 மாதங்கள் சனி வக்ரம் அடைவார். தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சனிக்கு பக்கத்துல பிராக்கெட் போட்டிருக்கும் வக்ரம் அப்படின்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்க. 12 லக்னத்துக்கும் சனி வக்ரமா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கறத பார்க்கலாம் சார். மேஷ லக்னத்துல பிறந்த ஒருவருக்கு சனி வக்ரமா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாரு சார்? ஒருவர் மேஷ லக்னத்திலே பிறப்பிருக்கிறார். அவருக்கு சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமா ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழிலை உடனுக்குடன் செய்வார். அதாவது ஒரு தொழில லாஸ் ஆனா அதுல இருந்து எழுந்து வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். இவங்க எப்படி தெரியுமா, எழுந்து வர அந்த டைமே கொடுக்க மாட்டாங்க. அதாவது இந்த ஒரு படத்துல வடிவேலு கேப் விடாது அடிப்பான், அப்புறம் லைட்டா லாஸ்ட் கேப் விட்டு அடிப்பான் பாருங்க. அந்த மாதிரி அந்த ஒரு ரெஸ்டே கொடுக்காம கிணத்துல விழுந்துடுறோம், படிக்கட்டை பிடிச்சி ஏறுறோம், மறுபடியும் தொப்புன்னு கீழே விழுந்துடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா கயிறு கொடுப்பாங்க, நம்மளே மேலே ஏறி வரலாம். அந்த அவசர புத்தியால மறுபடியும் காலை வச்சு செங்கலை பிடிச்சிடுவோம், மறுபடியும் கீழுவோம். அந்த மேஷ லக்னக்காரர்கள் ஒரு கேப்பே அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்க மாட்டாங்க சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா. ஏன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி ரெண்டுமே வக்ரம் ஆயிட்டாங்க. கண்டிப்பா. அப்ப 10ஆம் அதிபதி வக்ரமானால், கர்மஸ்தானாதிபதி வக்ரமானால் நிறைய தொழில் ரீதியா வியாபார ரீதியா நிறைய இன்னல்களை தனக்கு தானே அவர்கள் செய்து கொள்வார்கள். அவங்களே செஞ்சுப்பாங்க, சிறப்பா செஞ்சுப்பாங்க. எவன் ஒருத்தன் ஆவாதவனா இருக்கிறானோ அவனை கூட்டின்னு இவங்க ஒர்க்கில் பக்கத்துலேயே வச்சுப்பாங்க. நாளைக்கு இந்த பிஸ்னஸை அவன் செஞ்சுட்டு போயிடுவான், இவங்க நாமத்தை போட்டுன்னு தான் போகணும். இது இயற்கையாகவே மேஷ லக்னத்துக்கு அமையும். பொதுவாகவே லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி வக்ரமானால் தொழிலிலே எதிர்பார்த்த திருப்தி இருக்காது. அது ஒன்றும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மேஷ லக்னத்திற்குன்னு பார்க்கும்பொழுது 10, 11 கூடியவன் வக்ரமாவதை எது குறிக்கிறது அப்படின்றால், 10க்குரியவன் 11க்குரியவன் மேஷ லக்னத்துக்கு வக்ரம் ஆயிட்டானா
மேஷ லக்னம் சனி வக்ரம் ஜாதகத்தில் கால் மேலே கால் போட்டு தான் உட்காருவாங்க மேக்சிமம். உட்காரும்போது அந்த கால் மேலே கால் போட்டு உட்காரது அவங்களுக்கு பிடிக்கும். சொந்த பிஸ்னஸ் மேலே அதிக நாட்டம் இருக்கும். யார்கிட்டையும் போய் கை கட்டி நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு தொழில் தொடங்கிடலாம் அப்படின்னு மேஷ லக்னத்துக்கு அதிகம். இயற்கையாகவே சனி வக்ரம்னா சொந்த தொழில் மேலே விருப்பம் ஜாஸ்தி. மேஷ லக்னமாக இருந்தால் அதிக நாட்டம் உண்டு. ராசிக்கும் கொஞ்சம் இது பொருந்தும். மேஷ ராசி மேஷ லக்னமாக இருந்து சனி வக்ரம்னா நிச்சயமா சொந்த தொழில் மேல ஒரு மோகம் உண்டு. அதுல ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுடைய அதீத வேகத்தால் பொறுமை இருக்காது. சனி வக்ரனா பொறுமை இருக்காது. இப்பவே செய்யணும், இன்னைக்கே செய்யணும், எல்லாத்துக்கும் அவசரம், லாபமோ நஷ்டமோ எப்பப்போ நடக்கணும். அந்த பொறுமை இல்லாத ஒரே காரணத்தால் தான் மேஷ ராசி மேஷ லக்னத்திலே பிறந்தவர்கள் இயற்கையாக தோக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க ஜாதகத்தில் சனி வக்ரம் ஆயிட்டா அதீத வேகம், அசுர வேகத்தில் போய் இப்போ எந்த அளவுக்கு வேகமாக போகிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் ஒரு இடத்த போய் சேரலாம். ஆமாம், விபத்தாச்சுன்னா அந்த அளவுக்கு சேதாரமும் அதிகமாகும். வேகமாக போகிறதுல ஒரு பலன் என்ன, சீக்கிரம் போய் சேர வேண்டிய இடத்துல இலக்கடையலாம். ஒருவேளை விபத்தாச்சுன்னா ஆளே இல்லாத போயிடலாம். அப்போது இவர்கள் எடுக்கக்கூடிய வேகத்தால் எடுக்கக்கூடிய முடிவால் சில விஷயங்களில் வெற்றி அடைவார்கள், பெரும் அளவில் தோல்வியை தருவார்கள். 2 எக்ஸ்ட்ரீம் லெவலையும் பார்ப்பாங்க. ஆனால் எத்தனை நாளும் அடி வாங்கினாலும் இவர்கள் மாறப்போவது இல்லை. அவங்களோட இயல்பே அதுதான். 50 வயசு 60 வயசுல இவங்க பெற்ற அனுபவத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவசரப்படாத தம்பி, பொறுமையாரு, உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாத. நீ இன்னொருத்தனுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் இறைவன் உனக்கு இந்த அனுபவத்தை கொடுக்குறாரு. அப்போ இவர் முன்னேறதுக்காக எல்லாம் இதெல்லாம் நடக்கல. எல்லாருமே முன்னேறிட்டா உலகம் எப்படி இயங்கும்? இப்போ நானும் 100 கோடி வச்சுக்கிறேன், நீங்களும் 100 கோடி வச்சுக்கிறீங்க. 2 பேருடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் 500 கோடி வச்சுக்கிறீங்க, நான் ஒரு 8000 ரூபா சம்பளத்துக்கு உங்ககிட்ட வாட்ச்மேன் வேலை செய்கிறேன்னா நீங்கள் வரும்போது நான் கேட்டு திறந்து விடுவேன். ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். இப்போது ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடக்குது, எல்லாருமே கோடீஸ்வரனாக இருந்தால் யார் வாழை மரம் கட்டுவா, யார் தவில் வாசிப்பா, யார் சர்வர் ஒர்க் பண்ணுவா, யார் குப்பை அள்ளுவா? ஒரு உலகம் இயங்க வேண்டும் என்றால் அனைத்து விதமான மக்களும் இங்கே இருக்கணும்ல. நீ எல்லாருமே ஜெயிக்கணும்னா எல்லாருமே ஜெயிச்சுட்டா உலகம் எப்படி இயங்கும்? அதை முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சார். அனைவரும் ஜெயித்து விட்டார். இப்போது நல்லா ஜெயித்தவர் பெரிய ஆள், அவர் காஸ்ட்யூமே பயங்கரமாக நல்ல காஸ்ட்லியான ஷர்ட் தான் போடுவார். அந்த காஸ்ட்லியான ஷர்ட்டை தறி நெய்கின்றவரும் ஜெயிச்சிட்டாரு. இப்போ என்ன நடக்கும்? அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த காஸ்ட்லியானவர் அவர் ரொம்ப ஹைஜீனிக்காக அவர் காட்டிக்கிறாருன்னா இல்லாதப்பட்ட ஒருவர் தறி நெய்வதால் தான் இவர் இருக்கப்பட்டவராக காட்டப்படுகிறார் இந்த உலகத்திலே. இப்போ இருட்டு என்று ஒன்று இருப்பதனால்தான் வெளிச்சம் என்ற ஒன்று வெற்றி காண முடிகிறது. இருட்டுனே ஒன்று இல்லைண்ணா, வெளிச்சத்துக்கு எதனா மதிப்பு இருக்கா? வெளிச்சத்தோடைய மதிப்பு நம்மளுக்கு எப்போ தெரியும்? கரண்ட் இல்லாதவங்க தான் தெரியும். அடா எப்படா கரண்ட், நான் கரண்ட் இருக்கும்போது எல்லா ரூம்லேயும் ஃபேன் ஓடும், லைட் ஓடும், அப்போ அதோடைய அருமை தெரியும். ஸோ இந்த உலகத்தில் அனைவருமே ஜெயிக்க முடியாது. அனைவருமே ஜெயித்து விட்டால் உலகம் இயங்காது. சில பேர் வெற்றி அடைவாங்க. அந்த வெற்றி அடைந்தவர்கள் மூலயமாக பல பேருடைய வாழ்வாதாரம் இங்கே இருக்குது அப்படின்றது தான் இந்த இறைவனுடைய. இப்போ ஒரு பெரிய பிக் ஷாட் ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு, அவர் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காரு, 10,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 10,000 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும், கம்பெனியை வளர்க்கணுன்றதுக்காக இறைவன் அவரை ஜெயிக்க வச்சிருக்காரு. கண்டிப்பாக. இப்போ இந்த 10,000 பேரும் ஜெயிச்சிட்டா கம்பெனி எப்படி ரன் ஆகும்? வேலைக்கு ஏன் வர போகிறாங்க? எப்படி ப்ரொடக்ஷன் நடக்கும்? நல்லா யோசிக்கணும். எல்லாருமே ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குதா? இல்லைன்னு கிடையாது. ஆனால் எல்லாருமே ஒரே நோக்கத்தோடு ஒரே மாதிரியாக வெற்றி அடைய முடியாது. இப்போ சனி வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா என்னென்னலாம் பண்ணி கொஞ்சம் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம் சார்? ஒரே விஷயம் தான் நான் சொல்லிட்டேன். இந்த மோதிரம் போடுறது, இந்த கயிறு கட்டுறது, இந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே பூஜை புனஸ்காரம் பண்ணுறது, எந்திரம் தந்திரம் வாங்குறவங்க தயவு செய்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா டைம் வேஸ்ட். ஏன்னா நம்மளது நாட்டு கொய்யாக்கா ஷேப்பாலாம் இருக்காது.
ஆனால் உள்ள விதை இருக்கும், அதுதான் உடலுக்கு ஆரோக்கியம். ம். ஹைபிரிட் கொய்யாக்காய் பார்த்துக்கிறீங்களா? ஆமா. இவ்வளோ பெருசு இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், ஷேப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக கூட பேரிக்காய் மாரி இருக்கும். ம். ஆனால் அதில் பெரிய சத்து கிடையாது. புரியுதுங்களா? விதை அதிகமாக உள்ளது தான் நாட்டு பொருட்கள், கொய்யாக்காய், நாட்டு correct தான். தக்காளி, ம், நாட்டு எல்லாமே. எல்லாமே. ஆனால் அது ஷேப்பாக இருக்காது, ம். நல்ல அழகாக ஷேப்பாலாம் இருக்காது. அதுமாரி நம்மளுடைய வீடியோ வந்து குவாலிட்டியாக இருக்குதா, சவுண்டு கரெக்டாக கேட்குதா, இதெல்லாம் பார்க்காதீங்க. நான் என்ன சட்டை போட்டுக்கிறேன், தலை நான் வரைகிறேன், இதெல்லாம் உங்கள் வேலை இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய ஆழமான கருத்து. ம். வாழ்க்கை மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சொல்கிறத அப்படியே கண்மூடித்தனமாக நம்பி செஞ்சீங்கன்னா மாறும். கண்டிப்பா சார். மேஷ லக்னத்தில் பிறந்துட்டீங்க, ம். சனி உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருக்குது. ம். முதல்ல எடுத்தம் கவுத்தன்னு ஒரு தொழிலை செய்யாதீங்க. ம். போனேன் ஹோட்டல் வச்சேன், போனேன் வந்து பியூட்டி பார்லர் வச்சேன், போனேன் இன்னொரு இடத்துல வந்து வாழை மண்டியை திறந்தேன், போனேன் ரைஸ் மில் ஓப்பன் பண்ணேன், இங்கே போனேன் மாவு கடை வச்சேன், போனேன் அரிசி கடை வச்சேன், போனேன் பெட்ரோல் பங்க் வச்சேன், போனேன் தேட்டரை திறந்தேன். தேட்டரை திறப்பாரு, கேஸில் போயிட்டேன் அந்த இடமே. ம். அவசர புத்தி உங்களை சிதைத்து விடும். அவசரப்படாம எதில் சரியாயிடும். எதில்? தொழிலிலே. ம். தொழிலிலே நீங்கள் அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவு உங்களை சொதப்பிடும். சொந்த தொழில் தான் செய்வேன், வெளியே போய் வேலைக்கு போக மாட்டேன்னு அதில் ஒரு 10 வருஷம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி சனி வக்ரமானவர்கள் பொதுவாக மேஷ லக்னத்திற்கு சனி வக்ரம் என்றால் தயவு செய்து உண்மையை தொழிலிலே உண்மையை பேச கற்றுக்கொள்ளும். சனி வக்ரமான அடிச்சு விடுவோம். உண்மையை பேசணும். தொழிலில் உடனுக்குடன் முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஒரே நாளில் 4 தொழில் செஞ்சு பில்ல இது அம்பானி மாரி ஆயில நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். என்னைக்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறீர்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கை மாறும். டெட் ஸ்லோவாக ஆயிடணும். தொழிலில் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா 10 கூடியவன் சனி. தொழிலிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பொறுமையாக இருக்கணும். இந்த மேஷ லக்னத்துக்கு இப்போ சனி வைக்கிறோன்னு வச்சுக்க, பார்க்குற தொழிலெல்லாம் செய்யணும்னு தோணும். எதனா ஒரு வியாபாரம் நல்லா போச்சுன்னா இதை நம்ம செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு தோணும். இப்போ நான் வந்து இந்த சனி வக்ரத்தை பற்றி பேசியிருக்கேன். ஆமாம். முதல்ல சனி என்பது ஒரு ஸ்லோவான கிரகம். அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேகமாக வேலை செய்யும். அது வேகமாக வேலை செய்யணும்னா எப்படி வேலை செய்யணும்? உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் அது வேகமாக செயல்படும். அதேமாதிரி அந்த பாவத்தில் அது உண்மையாக இருக்க தவறும். உண்மையாக இருக்க தவறும். சனி என்றால் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம். இந்த மாதிரி வக்ரம் என்றால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அது நீதி இருக்காது, நேர்மை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் சனி வக்ரமானவங்க தான் நீதி நேர்மையை பற்றி அதிகமாக பேசுவாங்க. யாருக்கு எது இருக்காதோ அதை தான் அவங்க அதிகமாக வெளிப்படுத்துவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போது மேக்கப் போடுறாங்க இல்லையா? ஆமாம். மேக்கப் போடாதவங்க தான் உண்மையான அழகானவர்கள். மேக்கப் ஏன் அதிகமாக ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அதை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு கோழை ரொம்ப யார்கிட்ட போனாலும் சண்டைக்கு போவான். ஏன்னா அவன் கோழை என்ற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமாக பதிஞ்சதுனால நான் கோழை இல்லைன்னு அவன் சொல்கிறான், காட்டுறான், தெரியும் நானும் வீரன் தான்றான். ஆனால் உண்மையிலே ஒரு வீரன் சண்டைக்கு போனால் சமாதானம் தான் படுத்துவான். முடியாத பட்சத்தில் தான் அவனுடைய தைரியத்தை காட்டுவான். அந்த மாதிரி அந்த வக்ரம் ஆகிட்டுனா ஓவராக நீதி நேர்மை சட்டம் லா ரூல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க நேர்மையாக உண்மையாக இருக்காங்களான்னு இருக்க மாட்டாங்க. உண்மையாக மாறணும், பொறுமையாக மாற வேண்டும். சனி வக்ரம் ஆகிட்டா ரொம்ப 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 ஸ்லோவாக எடுக்கிற முடிவு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா சார். இதை தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணலாம் சார்? 12 லக்னக்காரர்களுமே உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா தூக்கி எறிஞ்சு பேசாதீங்க. டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசாதீங்க. நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சன் நீங்கள் நினச்சிக்காதீங்க. உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இறைவன் 4-5 இடத்துல மூளையை ஃபிட் பண்ணிட்டாருன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் ரொம்ப டேலண்டான பர்சன் நினைக்காதீங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நம்ம இருக்கிறோம், நம்ம தான் வந்து கிங்குன்னு நினைக்காதீங்க. இறைவன் அப்படிலாம் நினைக்க வச்சு பின்னாடி உங்களுக்கும் ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பாரு. கொஞ்சம் நிதானமாக பயணிங்க, சேஃபாக இருப்பீங்க. கண்டிப்பாக சார். சனி வக்ரத்தை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த 12 லக்னக்காரர்களுக்கும் என்ன நடக்கும், என்னவெல்லாம் பண்ணலன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். மேடம்.